உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். வசந்தம் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புண்ணியவர்களே, இன்று எமது நாட்டிலே காணக்கூடியதாக ஒரு விடயத்தை உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணமாக, நீங்கள் வீட்டிலே மாத்திரமல்ல, அலுவலகத்திலே அகற்றப்படக்கூடிய கழிவுகள் சம்பந்தமாக விடயத்திலே மிக அக்கறையோடு நாங்கள் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். என்று சொன்னால், அந்த கழிவுகள் தமது வீட்டிலே கழிக்காமல் மற்ற இடங்களே வீசப்பட்ட சூழலை இப்பொழுது எமது நாட்டிலே காணக்கூடியதாக இருக்கும். விசேடமாக எமது சமுதாயம் நல்ல சமுதாயமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் மன திருப்தி அதை அவங்களுக்கு இருக்க வேண்டும். மனப்பாங்கு, நல்ல மனப்பாங்கு இருக்க வேண்டும். ஒருவர் தமது கழிவுகள் மற்ற இடத்திலே வீசிக்கப்படுகின்ற பொழுது அவரும் மாத்திரமல்ல, மற்றவரையும் பாதிக்கப்பட சூழ்நிலைக்கு உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். உதாரணமாக, நாங்கள் எமது வீட்டிலே பயன்படுத்துகின்ற உணவுகள் அதே போன்று ஏனைய பொருட்களை நாங்கள் அந்த கழிவாக மாற்றப்பட இருக்கின்ற நேரத்தில் அந்த கழிவுகள் நாங்கள் வீசப்படுகின்ற பொழுது, மற்ற இடங்களை வீசக்கின்ற பொழுது அந்த இயற்கை மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது என்னென்று சொன்னால், இயற்கை மிகவும் அழகாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அது மிகவும் இயற்கை பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த எங்களுக்கு ஒரு பல நோய்வு தான் உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்க முடியும். உதாரணமாக, பல பிரதேசங்களிலே மழை பெய்தாலும் கூட சில பிரதேசங்களிலே மழை பெய்யாத ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக, அதுக்கு காரணம் வன பிரதேசங்கள் அழிப்பது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூற விரும்புகின்றேன். நாங்கள் அந்த வன பிரதேசங்களை மிக அவதானமாக கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது இல்லாவிட்டால் எதிர்வரும் காலங்களிலே எங்களுக்கு மழை கிடையாத ஒரு சூழலை உருவாக்க முடியும். அதனால் நீங்கள் நிச்சயமாக இதை மிகவும் கவனமாக அவதானமாக சிந்திக்க வேண்டும். வன பிரதேசங்களை நாங்கள் மிகவும் பேணி காத்து கொள்ள வேண்டிய மனப்பாங்கு நாங்கள் உருவாக்க வேண்டும். வனப்பிரதேசங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சுற்றுச்சூழலை, உங்கள் பிரதேசம் மிகவும் சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஆரோக்கியா பரமாலாபா என்று அந்த அடிப்படையிலே எங்களுக்கு ஆரோக்கியத்தை உருவாக்க முடியாத ஒரு காரணம் அந்த சூழலை உருவாக்க முடியும். எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒரு விடயம்தான் புத்த பெருமாள் கூறியது ஆரோக்கியம். அந்த சுகாதார பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக, எமது நாட்டிலே அதிகமாக டெங்கு பரவலாகிய அந்த காரணம், எமது அரசாங்கம் அதிகமாக பணம் செலுத்தது இந்த சுகாதாரத்துக்கு. அந்த சுகாதாரத்துக்கு அதிகமாக பணம் செலுத்தி மக்களை மிகவும் ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள சந்தர்ப்பத்துக்கு அதிகமாக இந்த பணம் ஒதுக்கக்கூடிய ஒரு விடயம் சுகாதாரம். அந்த வகையிலே நாங்கள் மிகவும் அவதானமாக ஆரோக்கியமாக உளநலத்தை மாத்திரமல்ல, பிரதேசங்கள் அதே போன்று இயக்கத்தை நாங்கள் அவதானமாக அந்த காரணத்தை நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு சிறந்த மனிதராக வாழ முடியும். இல்லாவிட்டால் மிக நோயாளிகளாக அதிகமாக வைத்தியசாலையிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். அதே போன்று இறுதியாக நாங்கள் சொல்ல விரும்பியது, உளநலத்தை அதிகமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அது மிகவும் உடல் பயிற்சிகளை ஈடுபட்டு, அதே போன்று வேலைகளை, வியர்வை வரக்கூடிய வேலைகளை ஈடுபட்டு ஒரு ஆரோக்கியமான உடலை நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறி
சந்தோஷமாக நாங்கள் வாழ வேண்டும். அது நீங்கள் மிக அவதானமாக சிந்திக்க வேண்டும். அது உங்கள் கடமை. அது நிச்சயமாக அது செய்து சிறந்த மனிதராக வாழ வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான சுபிட்சமான நிறைந்த நல்ல நாளாக அமைய வேண்டும் என இந்த இடத்திலே கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் வாகர்த்தா இவ சம்பர்த்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான விளம்பி வருஷம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் 10/9/2018 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நமக்கு நிறைய பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள் இவ்வாறானவர்களெல்லாம் வணங்கி அவர்களுடைய அன்பையும் பெறுகின்ற பொழுது வாழ்வில் நமக்கு நடப்பது எல்லாமே சிறப்பாக இருக்கும். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. எனவே இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே இந்த சந்திர பகவானை வெள்ளை மலர்கள் கொண்டு அர்ச்சனை வழிபாடு செய்வது, வெள்ளை பட்டி சாத்துவது, வெண் சாதம் நிவேதனம் வைப்பது, எதெல்லாம் நமக்கு முடிகிறதோ இவை எல்லாவற்றையும் நாம் செய்து வாழ்வில் உயர்வுகளை அடைவதற்கு இந்த ஆலய வழிபாடுகள் அன்றாடம். அதேபோல் இன்றைய தினத்திலே இந்த பிறந்த நாள் கொண்டாடுகின்றவர்கள் பொதுவாக இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்கின்ற பொழுது நம்மில் பலர் நாம் தவறாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆங்கில திகதிகளை வைத்து பிறந்த நாள் என்று நாம் கொண்டாடுவோம். ஆங்கில திகதிகளில் பிறந்த நாள் என்பது கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பிறந்த நாள் எப்பொழுது என்றால் அந்த மாதத்திலே அந்த நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வருகின்ற பொழுதுதான் பிறந்த நாள். நட்சத்திரம் என்று மாறாது. ஆனால் இந்த ஆங்கில திகதிகள் என்கின்ற பொழுது சில மாதங்களிலே 30 நாள், சில மாதத்திலே 31 நாள், ஓரிரு மாதங்களிலே 32 நாள், அதேபோல் பிப்ரவரி மாதத்திலே 28 நாள், 29 நாள் என்று இந்த நாட்கள் கூடி குறைந்து கொண்டு வரும். ஆனால் இந்த இந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே பிறந்த நாள் என்பது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும். நாங்கள் ஆலயத்திலே சென்று அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது திகதியை சொல்லி அர்ச்சனை பண்ணுவதில்லை, பெயர் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளவு வலு சக்தி இருக்கிறது. இந்த 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று இந்த 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நாம் பிறந்த மாதத்திலே அந்த பிறந்த நட்சத்திரத்திலே தான் இந்த பிறந்த நாள் என்று கொண்டாட வேண்டும். இது சிறு குழந்தைகளுக்காக இந்த ஆங்கில திகதிகளிலே பர்த்டே என்று அவர்கள் சொல்லி வழக்கத்திலே அந்த ஆங்கில திகதியிலே செய்வார்கள். ஆங்கில திகதியிலே சிறுவர்களுக்காக வேணுமானால் ஒரு கொண்டாட்டங்களை செய்யலாமே தவிர, ஆனால் ஆலய வழிபாடுகளோ அதற்குரிய பரிகாரங்கள் செய்யப்படும் அந்த நட்சத்திரம் அது நாங்கள் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்பாகவே அந்த நட்சத்திரத்தை எப்போ வருகிறது என்று பார்த்து அனுஷ்டிக்கின்ற பொழுது பூர்ணமான பலனை எல்லாம் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஆலயங்களில் அவர்களுடைய இந்த திகதியை வைத்தும் ஆலயங்களிலே கணக்கெடுப்பதல்ல. நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டதுதான் கும்பாபிஷேகம், நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் உற்சவங்கள், நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஆலய வழிபாடுகள் இவையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். எனவே இந்த இப்போ சமய குரவர்களுடைய குரு பூஜைகள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு, சமய நிகழ்வுகள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு, ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு சிறந்த நட்சத்திரங்களிலே ஆலய வழிபாடுகள். அந்த வகையிலே அப்படி நட்சத்திரம் அல்லது திதி என்ற வகையிலே தான் ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெறும். எனவே நாம் இந்த ஆங்கில திகதியிலே இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பதை தவிர்த்து அந்த நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் என்று அதற்கு பெயர். ஜென்ம நட்சத்திரம் நாம் பிறந்த நட்சத்திரத்திலே செய்தால்தான்
அந்த குழந்தைக்கு பூரணமான சிறப்புகள் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள், நோய் நொடி இல்லாத வாழ்வு வாழ வேண்டுமாக இருந்தால் ஜென்ம நட்சத்திரத்திலே தான் இந்த கொண்டாட்டங்கள், ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டுமே தவிர நாங்கள் ஆங்கில திகதியிலே கொண்டாடுவது அது அவர்களுக்குரியது, அது நமக்குரிய கலாச்சாரமே கிடையாது. எனவே நாங்கள் ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். அதே போல் ஆயுஷ் ஹோமங்களை செய்து கொள்வது, இவ்வாறான சிறப்புள்ள நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டதாக அமைகின்ற பொழுது சிறப்பை தரக்கூடும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆவணி மாதத்திலே பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன. இன்று நல்லூர் கந்தனுடைய பூங்காவன உற்சவம், அதேபோல் கிழக்கு மாகாணம் கல்முனை நட்பிட்டி முனை ஸ்ரீ கணேசர் தேவஸ்தானத்திலே இன்றைய தினம் சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதேபோல் கிழக்கு மாகாணம் செங்கலடி பங்குடாவளி இலிப்படிச்சேனை ஸ்ரீ சிவமுத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுக்கு அமைக்கப்பட்ட தனியான அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நவம்பர் 12, 13, 14 தேதிகளில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவிழல் கூட்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் நான் கலந்து இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபா வஸ்ஸலாத்து அலல் முஸ்தஃபா. வசந்தம் தொலைக்காட்சியின் ஆராதனை நிகழ்ச்சியின் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ விதமான பல புதிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான ஓர் நல்ல நாளாக அமைவதற்கு இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹு தாலாவை பிரார்த்திக்கின்றேன். மனிதர்கள் என்ற வகையில் நாங்கள் எத்தனையோ விதமான உணர்வுகளோடு படைக்கப்பட்டவர்கள். மிருகங்களைப் போன்றோ பறவைகளைப் போன்றோ ஏனைய பிற படைப்புகளைப் போன்றோ அன்றி நாங்கள் உணர்வுகளால் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழ்கின்ற ஒரு வித்தியாசமான நிலைமையில் வாழ்கின்றோம். உலகிலே அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தமைக்காக ஒவ்வொரு மனிதனும் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றான். ஏனென்றால் அந்த உணர்வுகள் கோபம், பசி, தாகம், அன்பு, அரவணைப்பு இப்படியான அற்புதமான உணர்வுகள் ஒரு மனிதனது வாழ்க்கையிலே இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாக அவனது வாழ்க்கை கசப்பாயிருந்திருக்கும், அல்லது சிறப்பான அற்புதமான வாழ்வாக அன்றி வித்தியாசமான ஏதோ ஓர் இயந்திரத்தை இயக்குவது போன்ற வாழ்வாக இருந்திருக்கும். ஆனால் உணர்வுகள் கலந்திருப்பதன் காரணமாகத்தான் வாழ்க்கை மிகவும் இதமாக அழகாக சென்று கொண்டிருப்பதை நானும் நீங்களும் அனுபவித்து வருகின்றோம். அந்த உணர்வுகளிலே சிலபோது மனிதர்களுக்கிடையில் பகைமை ஏற்படும், சவால்கள் ஏற்படும், மனமுருகல்கள் ஏற்படும். இப்படியான சந்தர்ப்பங்களுக்கான ஒரு அழகான தீர்வை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களது ஒரு நபிமொழி இப்படி இருக்கின்றது: தஹாது தஹாபு. பரஸ்பரம் அன்பளிப்புகளை வழங்கிக் கொள்ளுங்கள், பரஸ்பரம் அன்பு பாராட்டுங்கள், உங்களது அன்பை பெருக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கிடையிலே இருக்கின்ற நட்பை புதுப்பித்து கொள்ளுங்கள். இப்படியான இந்த நபிமொழியின் ஆலோசனையினூடாக நானும் நீங்களும் நமது வாழ்க்கைக்கு தேவையான பல வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் சின்ன சின்ன விடயங்களுக்காக மனமுருகல் ஏற்படுகின்ற, குடும்ப பிரச்சனைகளை உருவாகின்ற, பலரை எதிர்க்கின்ற, கோல் சொல்கின்ற அளவுக்கு இன்றைய நாட்களிலே மனிதர்களுக்கு இடையிலான உறவு சீரழிந்து போயிருக்கின்றது. எனவே அப்படியான சந்தர்ப்பங்களில் அந்த முருகல்களை, சவால்களை, சிக்கல்களை, உறவுகளில் இருக்கின்ற கோளாறுகளை நாங்கள் இல்லாதொழிப்பதற்கான ஒரு அழகிய வழிமுறை தான் அன்பளிப்புகளை வழங்குவது. அதுவும் அதற்கு யாரும் பணக்காரராக வசதி படைத்தவராக இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. மாறாக ஒரு ஏழை தன்னால் முடிந்ததை அன்பளிப்பாக வழங்கலாம். ஒரு பணக்காரர் தனது அளவிற்கேற்ப அவருக்குரிய அந்த அன்பளிப்பை வழங்க முடியுமாக இருக்கும். ஒவ்வொருவரது தராதரமும் தேவைகளும் வித்தியாசமாக இருக்கும். அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் அன்பளிப்புகளை வழங்கலாம். ஒரு ஏழை குடும்பத்தினரோடு ஏதேனும் மனமுருகல் இருக்கின்றதா, அவர்களது வீட்டுக்கு தேவையான ஒரு
தேவைப்பட்ட ஒரு பொருளை கொண்டு போய் அவர்களுக்கு அதனை வழங்கிவிட்டு உங்களது உறவை புதுப்பித்து கொள்ளுங்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்குரிய பொறுப்பை நீங்கள் எடுத்து அவர்களுக்கு ஏதேனும் நல்ல உணவை அன்பளிப்பாக வழங்குங்கள். உங்களது வீட்டிலே செய்கின்ற நீங்கள் சமைக்கின்ற நல்லதொரு உணவு ஆகாரத்தில் ஒரு 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 குடிபானத்தில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் விரும்பியதை இன்னும் ஒரு குடும்பத்திற்கும் உங்களோடு சற்று மனமுறுகளோடு இருக்கின்ற ஒரு குடும்பத்துக்கும் விரும்புங்கள். அவர்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள். அதனை அன்பளிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். உறவுகள் மலரும். இப்படி வித்தியாசமான இடங்களில் வித்தியாசமான வயதினருக்கு வித்தியாசமான முறைகளில் அன்பளிப்புகளை வழங்குவதனூடாக உறவுகளை புதுப்பித்து கொள்கின்ற ஒரு கலாச்சாரம் சமூகத்தில் மலருமாக இருந்தால், அதுவும் இனம் மதம் தாண்டி அந்த கலாச்சாரம் வளருமாக இருந்தால், நாட்டிலே சுபீட்சமான சந்தோஷமான ஓர் அமைப்பை எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கும். ஒரு கட்டுக்கோப்பான திருப்தியான வாழ்க்கையையும் பரஸ்பரம் உதவி செய்கின்ற அன்பால் பெருக்கெடுக்கப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையையும் நாங்கள் அவதானிக்க முடியுமாக இருக்கும். அந்த நல்ல வாழ்க்கையை நோக்கி அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் வழிநடாத்துவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை தேட வாய்ப்புள்ள போதே அவரை தேட வேண்டும். ஒரு வைர வியாபாரி ஒரு கடைத்தெருவில் நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடையில் வைத்திருக்கிற வைர கற்களை பார்க்கின்றார். அங்கே போய் பார்த்த பொழுது அவரிடத்தில் கேட்கின்றார், இந்த வைரங்கள் எல்லாம் என்ன விலை என்று. அந்த வியாபாரி சொன்னார், நீங்கள் நினைப்பது போல் இது உண்மையான வைரம் அல்ல, எல்லாம் போலியானவை, வைரம் போல் காட்சியளிக்கின்ற சாதாரண கற்கள் என்று சொல்லி, 10 ரூபாய் தான், நீங்கள் ஒன்றை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று. இவன் ஒரு அந்த வைர கற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது இவனுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் அது உண்மையான வைரக்கல். இவனுக்கு இந்த சாதாரணமாக வைக்கப்பட்ட 10 ரூபாய் என்று சொன்ன அந்த வைரம் உண்மையாக கோடி ரூபாய் பொறும் என்பது இவனுக்கு தெரியும். ஏனென்றால் இவன் ஒரு வைர வியாபாரி. இவன் சொல்கின்றான், இது உண்மையிலுமே 10 ரூபாய் தானா என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்கின்றான், 10 ரூபாய் தான், நீங்கள் எதுனாலும் எடுக்கலாம், 10 ரூபாய் தான் என்று. அவனை பொறுத்தவரையில் எல்லாம் சாதாரண கற்கள். ஆனால் இவனுக்கு தெரியும் இது உண்மையான வைரம் என்று சொல்லி. உடனடியாக கேட்டுவிட்டால் அவனுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்று அறிந்து இவன் சாக்கு போக்கு சொல்லி கொஞ்சம் குறைத்து கேட்கின்றான். 5 ரூபாய்க்கு கேட்கின்றான். இல்லை இல்லை, எல்லாம் 10 ரூபாய் தான், நீங்கள் வாங்கி போங்க என்று சொல்லி. உடனடியாக எடுத்து விட்டால் அவனுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்று சொல்லி இவன் என்ன நினைக்கின்றான் என்றால், அதை அங்கேயே வைத்துவிட்டு அப்படியே ஒரு சுற்றி விட்டு வந்து நாங்கள் வாங்கலாம் என்று நினைத்து கொண்டு அவன் அவ்வாறு சுற்ற செய்கின்றான். என்ன நடக்கின்றதென்றால், அவன் அவ்வாறு சென்று வந்து அந்த வைரத்தை கேட்கின்ற பொழுது, சரி நான் 10 ரூபாய்க்கு வாங்கி கொள்கிறேன், அந்த வைரத்தை தாங்க என்று சொல்லும் பொழுது, இப்போ தான் ஒருத்தர் 10 ரூபாய் கொடுத்து அதை வைரத்தை வாங்கி சென்றார் என்று கடைக்காரன் சொன்னார். பார்க்க வேண்டும். இவருக்கு முகமெல்லாம் சுருங்கிவிட்டது. ஐயோ, பெருமதியான வைரத்தை வீணாக நான் விட்டுவிட்டேனே என்று. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் நாங்களும் செய்கின்றோம். புத்திசாலித்தனம் என்று சொல்லி நாங்கள் செய்வது என்னவென்றால், வாய்ப்புள்ள போது இறைவனை நாங்கள் தவற விடுகின்றோம். வாய்ப்புள்ள போதே நாங்கள் இறை அரசை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்கின்றது? எசாயா புத்தகத்தில் 55வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவர் சொல்கின்ற காரியங்களை கவனியுங்கள். வாய்ப்புள்ள போதே ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரை தேட வாய்ப்புள்ள போதே அவரை நீங்கள் கண்டடையுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எங்களுடைய நிலைமையிலே சில நேரங்களிலே ஆண்டவரை தேட முடியாத நிலைமைகள் எங்கள் வாழ்வில் உருவாகலாம். ஆண்டவரை விட்டு பிரிகின்ற நிலைகள் எங்களில் நிறைய பேருக்கு உருவாகலாம். ஆனால் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று கூறப்படுகின்ற இந்த வசனம் என்னவென்றால், சில நேரங்களிலே எங்களுக்கு நோய் நொடிகள் வரும்பொழுது ஜெபிக்கக்கூடிய மனநிலை இருக்காது. எங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் வரும், ஆண்டவரை தேட வாய்ப்புகள் வராது. ஆனால் இந்த நாளிலே எங்களுடைய ஆலயங்களிலே திருப்பலி நடக்கின்றதா, கலந்து கொள்வோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா, ஜெபிப்போம். இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு நாங்கள்
பிரமாணிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறதா, அதில் நாங்கள் பிரமாணிக்கமாக இருப்போம். எனக்கு அருமையானவர்களே, வாய்ப்புள்ள போதே ஆண்டவரை தேட வேண்டும். வாய்ப்புகள் தவறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் கவலைப்படக்கூடிய நேரம் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் வரும். ஆகவே இன்றைய நாளில் இதற்காக ஜெபிப்போம். வாய்ப்புள்ள போது ஆண்டவரை தேடுவோம் என்ற அந்த வசனம் எங்களுக்குள் அசை போட்டுக்கொண்டே இருப்பதாக. ஆண்டவர் தாமே உங்களை இந்த நாளிலும் கூட நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.